الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا ووقاهم الله شر ذلك اليوم ولقاهم نظرة وسرورا. وقال النبي صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருந்தான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கபூல் செய்தார்கள். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்வில் அல்லாஹு தஆலா பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லோருடைய வாழ்விலேயும் அவர்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிலை ஒரே நிலைப்பாடாக இருக்கவில்லை. ஏற்றத்தாழ்வு என்பது நாம் எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அல்லாஹு தஆலா ஏன் இதை இப்படி ஆக்கியிருக்கிறான்? சோதனைக்காக. குர்ஆன் பல காரணங்களை சொல்கிறது. சோதித்து பார்ப்பதற்காக. சில பேருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிப்பான், சில பேருக்கு அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான். சோதிப்பதற்காக வேண்டி இதுபோல் பல காரணங்களை குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒன்று அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடியதிலிருந்து பிறருக்கு வழங்குவதற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். நமக்குள்ள பொருளாதாரம், நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய ஒரு செல்வம், அது எல்லாம் நமக்கு சொந்தமானது அல்ல, நமக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. குர்ஆன் சொல்கிறது லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். சில பேர் உங்க இடத்தில் கேட்பார்கள், அவர்களுக்கான பங்கு உங்க இடத்தில் இருக்கிறது. வல் மஹ்ரூம், சில பேர் கேட்க மாட்டார்கள், அவர்களுக்குண்டான பங்கையும் சேர்த்துத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாஹு தஆலா. அதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா உலகத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வை ஆக்கியிருப்பதாகவும் அவனுடைய அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா சென்ற உடனே, அந்த புனித பூமிக்கு உள்ளே நுழைந்த உடனே அவர்கள் செய்த முதல் ஹுத்பா, வரலாற்று சிறப்பு மிக்க முதல் ஹுத்பா. அவர்கள் குறிப்பாக 4 விஷயங்களை சொன்னார்கள். ஒவ்வொன்றுமே நம்முடைய ஈமானுடைய வாழ்விற்கு உரமூட்டக்கூடிய காரியங்கள். வெளிப்படையாக சாதாரணமானது போல் தெரிந்தாலும் கூட நம்முடைய ஈமானிய வாழ்வுக்கு உரமூட்டக்கூடிய, வலிமையை தரக்கூடிய மகத்தான விஷயங்கள். அஃப்ஷுஸ் ஸலாம் யா அய்யுஹன்னாஸ், அஃப்ஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். மக்களே, சலாமை பரப்புங்கள். சலாம் சொல்லுங்கள் மட்டும் சொல்லல, சலாமை பரப்புங்கள். அது பணிவு கலந்த மரியாதையை உங்களின் மீது ஏற்படுத்தி தரும். அதை போல உணவளியுங்கள். உங்களுடைய குடை திறனையும் அல்லாஹு தஆலா அவனுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்ற தன்மையும் அது உண்டாக்கி தரும். அதேபோல் உறவுகளை பேணி வாழுங்கள். சமூகத்தினுடைய எல்லா நல்லுறவுகளுக்கும் அடித்தளமானவர்களை கவனம் செலுத்துங்கள். தஹஜ்ஜுதில் தனி கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய சுய ஆக ஈமானிய பிரகாசத்திற்கு அது காரணம் என்ற கருத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயங்களையும், நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு உரமூட்டக்கூடிய இந்த 4 விஷயங்களையும் அழுத்தமாக மதீனா முனவ்வரா சென்ற பிறகுதான் வாழ்வே மாற்றத்தை அடைந்தது. முஃமின்களுடைய வாழ்வுக்கு பிரகாசம் வந்தது. அந்த ஹிஜ்ரத்து தான் மகோன்னதத்தை தந்தது என்றால், அங்க போன உடனே செய்த உடனே முதல் ஹுத்பா, அக்காவோட என்னவாறு படுத்தினானோ 13 வருஷத்துக்கு என்று பேசவில்லை.
மக்காவினுடைய சிரமங்களை பற்றியோ அல்லது 18 நாட்கள் பயணம் செய்து வந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த சிரமங்களை பற்றியோ பேசவில்லை. நம்முடைய ஈமானுடைய வாழ்வுக்கு உரமூட்டக்கூடிய காரியங்களை எங்கே பேசினார். திருமக்களே, அதிலே உணவளித்தல், குர்ஆன் பல இடங்களில் அதை பல விதத்தில் சொல்லி காண்பிக்கிறது. பிறருக்கு உணவளித்தல், உணவளித்தல் என்றால் ஏழைகளுக்கு உணவளித்தல் என்பது மாத்திரமல்ல, விருந்தாளிகளுக்கு உணவளித்தல், சக அன்பை வளர்ப்பதற்காக வேண்டியுள்ள உணவளித்தல், எல்லா உணவளித்தலையும் எடுக்கும். எல்லா உணவளித்தலையும் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் உணவளியுங்கள். குர்ஆன் ஷரீஃபும் ஹதீஸும் பல இடங்களில் அதை வலியுறுத்தி சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், நரகத்திலே ஆக்கப்பட்டவர்களை அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், சக்கர் என்ற இந்த கொடுமையான நரகத்திற்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா? எதன் காரணத்தினால் நீங்கள் இங்கே வந்தீர்கள்? குர்ஆனுடைய வார்த்தை. ஏன் வந்தீர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்ட அந்த உலகத்தில் அதற்கான ரகசியத்தை, காரணத்தை தெரிந்த அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள். காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வகுன்னா நஹூது மஅல் காயிமீன் வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன் சொல்வார். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, பிறருக்கு உணவளிக்கவில்லை, அதேபோல் இப்படி ஒரு நாள் வரும் என்பதை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அந்த விஷயத்தில் நாங்கள் அலட்சியமாக பொய்யாளர்களாக இருந்தோம். இதோ வந்துவிட்டது என்று சொல்வார். அருமையானவர்களே, செல்வதற்குண்டான பிரதானமான நரகத்திற்கு செல்வதற்குண்டான ஆக்கப்பட்டதற்கான பிரதானமாக சொல்லக்கூடிய முதல் காரணம் எங்களிடத்தில் தொழுகை இல்லை. இரண்டாவது, நாங்கள் உணவளிக்கும் பண்பே எங்களிடத்தில் இல்லாமல் இருந்தது என்று சொல்வார். அதனாலே அவ்வளவு கொடுமையானது என்று மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலே பல இடங்களில் ஆராய்தல்லதி யுகذிபு பித்தீன், தீனை பொய்யாக்கியவன் யார் தெரியுமா? ஆராய்தல்லதி யுகذிபு பித்தீன், இந்த தீனை பொய்ப்படுத்தியவனை நாயகமே தாங்கள் அறிவீர்களா? யார் தீனை பொய்ப்படுத்தியவன்? வதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுவ் அலா தஆமில் மிஸ்கீன், யதீம்களை விரட்டியவன், யதீம்களை விரட்டியவன், உணவளிப்பதற்கு தூண்டாதவன், அவன் தீனை பொய்ப்படுத்தியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தீனை பொய்யாக்குவது என்பது வெளிப்படையாக சில நம்பிக்கைகளை இல்லாமல் இருப்பதும் செயல்களை செய்யாமல் இருப்பதும் மறுப்பதும் தான் பொய்யாக்குவது என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் அதுவல்ல. நீங்கள் யதீம்களை, அந்த பாவப்பட்டவர்களை, இறக்கப்பட வேண்டியவர்களின் மீது இரக்கமில்லாமல் இருந்தீர்கள். அதே போல் உணவளிக்கும் தன்மை உங்களிடத்தில் இல்லாமல் இருந்ததும் தீனை பொய்யாக்கியதன் அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அதிலேயும் குறிப்பாக பசி கோரமானது பெருமக்கள், வலி மிக்கது. பசி என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. மனிதனை தன்னுடைய நிலையிலிருந்து கீழறங்க செய்துவிடும். பசி என்பது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு மனிதனை கீழறங்க செய்துவிடும். பசி வந்தால் மானம், குலம், கல்வி, காமம், அழகு, அறிவு, அதே போல தானம், தரம், முயற்சி, குடிவாரம் என்று எல்லாம் பத்தும் பறந்து போகும் என்று சொல்கிறார்கள். எல்லாம் போய்விடும். பசி வந்து விட்டது என்று சொன்னால் ஒன்றும் தெரியாது. கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே வறுமையினுடைய கோரப்பிடியில் சிக்கியுள்ள சோமாலிய நாட்டிலே பசியினுடைய கோரத்தினால் சாவின் விளிம்பிலே இருந்த வயிறு மெலிந்த, வயிறு உள்ளே சென்று விட்ட, உடல் மெலிந்த ஒரு சிறுவன், அவன் செத்தால் அவனை சாப்பிடுவதற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கடுகு, இந்த இரண்டையும் சேர்த்து தத்துரூபமாக ஒரு படம் பிடித்தார் ஒரு போட்டோகிராஃபர். இரண்டையும் தத்துரூபமாக உலகத்திலே முதல் தரமான அந்த ஒரு படமாக கருதப்பட்டது. ஆனால் போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபர் இருக்கிறாரே, அவர் மூத்தாகி விட்டார், இறந்துட்டார். இந்த கோரத்தை கண்டு பசி என்பது அவ்வளவு கொடுமையானது. பசி என்பது அவ்வளவு கொடுமையான பெருமக்களே. அதனாலே உணவளித்தலை மார்க்கம் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனிலே இவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸல்லல்லாஹு மதீனாவின் முதல் குத்பா என்றால் சாதாரணமானதல்ல. நம்மை வாழ்த்துபவர்கள், பாராட்டுபவர்கள், பிரியமுள்ளவர்கள் என்பது மாத்திரமல்ல, நம்மை எதிர்த்தாலும் கூட அவர்கள் பசி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கான உணவை அளிக்கிறது. நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் குர்ஆன் ஒரு வரலாறை சொல்லும். சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அருமையான மகனார், நம்முடைய மேன்மைமிக்க தாய்,
அல்லாஹ்வுடைய ரசூலின் துணைவியார் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டுக்கட்டு செய்யப்பட்டது. அந்த இட்டுக்கட்டிலே பல பேர் தெரியாமல் விழுந்து விட்டார்கள். அதிலே ஒருவர் மிஸ்தர். யார் அந்த மிஸ்தர்? அதில் சித்தியக்குல் அக்பருடைய பொருளாதாரத்தில் தன் வாழ்வை கழித்தவர். இவருடைய எல்லா விதமான குடும்பத்தின் காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் சித்தியக்குல் அக்பர் அவர். ஆனால் இந்த அவர்வரை இந்த இட்டுக்கட்டை பரட்டியவர்களில் ஈடுபட்டவர்களில் புஸ்தகம் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, தகப்பனார் அல்லவா, ரசூலுடைய அருமை துணைவியாரின் மீது அல்லவா இப்படிப்பட்ட ஒரு களங்கம் சுமத்தி விட்டார் என்று வேதனைப்பட்டு கொடுத்த அந்த உதவியை, அவருக்கான உணவு ரீதியான அந்த உணவையை நிறுத்தினார். அந்த உதவியை நிறுத்தினார். அல்லாஹ் ஆயத்திறக்கினான். அல்லாஹ் அருள்மறையிலே கேட்டான், அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பிரியப்படவில்லையா என்று கேட்டுவிட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பிரியப்படவில்லையா? தண்டனை கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்தாலும் கூட, உங்களை வாழ்த்தாமல் வசைபாடுபவர்களாக இருந்தாலும் கூட, அவர்கள் பசித்திருந்தால், அவர்கள் தேவையுடையவர்களாக இருந்தால், அவர்களுக்கும் நீங்கள் உணவளிப்பது என்பது உங்களுக்கு ரப்பின் மன்னிப்பை தேடித் தரும் என்று அருள்மறை சொல்கிறது என்றால், அது எவ்வளவு முக்கியமானது திருமக்கள். இது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா பசியானவர்களுக்கு உணவளித்து மேன்மைப்படுத்திய அன்சாரிகளை பாராட்டி சொல்வான் குர்ஆனில். இந்த தீன் நிலை என்றது அந்த அன்சாரிகளால் மதீனத்து அன்சாரிகளால். وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ, அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறார். பெரிய வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணுங்கிறது இல்லை, நமக்கு இருப்பதில் பிறருக்கு பங்களிப்பு, அவ்வளவுதான். وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ, தங்களை விட தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட இந்த அல்லாஹ் தஆலா உலகத்தில் அன்சாரிகளை போல ஒரு உதவியாளர்கள், இந்த தீனுக்கு உதவி செய்த பெருமக்கள் யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பார். சூரத்து தஹ்ரி, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ, ரப்பின் மீது கொண்ட பிரியத்தினால் உணவளித்தார் என்ற ஒரு ஆயத்து தொடங்குகிறதே. ஹஜ்ரத் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத் ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப், சய்யிதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயமா இந்த ஆயத்து வந்தது என்று சொல்வார். 3 நாட்கள் தொடராக நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சோதனைக்காக நோன்பு திறக்கும் நேரத்தில், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பசித்து யாசகம் கேட்டு நிற்கிறார்கள். யாசகம் கேட்டு சொல்கிறார், மிஸ்கீனன் யதீமன் வாசீரா, ஒரு கைதி, ஒரு யதீம், ஒரு மிஸ்கீன். வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லி கேட்கிறார்கள். அவர்கள் உணவளித்தார். அல்லாஹ் அதை பாராட்டி ஆயத்திறக்கினான். நாம் உணவளிப்பது அல்லாஹ்வுக்காக, எந்த விதமான பகரத்தையும் அவர்களிலிருந்து நன்றியை கூட எதிர்பார்க்க கூடாது என்று வார்த்தை சொல்கிறார். இதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன? வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தன், அல்லாஹ் தஆலா இதற்காக சொர்க்கத்தை பகரமாக கொடுக்கிறான் என்று சொல்றார். தேவையானவர்களுக்கான உணவளிப்பது என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளு ரொம்ப கனமான வயிறு பெருத்த ஒரு ஆள் வந்தார். வயிறு பெருத்து இருக்கிறவங்க, கனமா இருக்கிறவங்க கூட ரொம்ப சாப்பிடணுங்கிறது இல்லை. சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. சில பேர் ரொம்ப கனமா இருப்பாங்க, அவங்க கம்மியா சாப்பிடுவாங்க. அது அளவுகோல் அல்ல. சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆனா கணக்கு இல்லாம இருக்கும். சில பேர் ரொம்ப கனமா இருப்பாங்க, ரொம்ப கம்மியா சாப்பிடும், அது அல்ல. ஆனால் இவர் சாப்பிட்டு அதன் வழியாக உடல் பெருத்தவர். அப்படி ஸல்லல்லாஹு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு ஆணுங்கிறதுனால ஸல்லல்லாஹு அவருடைய வயிறுல கை வைத்து சொன்னாங்க, லவ்கான ஹாதா ஃபீ கைரி ஹாதா லகான கைரல் லக்க, இங்க உள்ளது வேற ஒரு இடத்துல இருந்தா உங்களுக்கு நன்மையா இருந்திருக்குமேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆரோக்கியமா இருந்திருக்குமே. இங்கே கொண்டு போய் இவ்வளவு அடைத்து வைத்திருக்க, அது உங்களுக்கு இடையூறாக இருக்க, இது பிறருக்கு உபகாரமாக ஆகியிருக்குமே நீங்கள் கொடுத்திருந்தால் என்ற கருத்தில் சொல்வார். அருமையானவர்களே, ஏழைகளுக்கு என்று மாத்திரமல்ல, விருந்தினர்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை. விருந்தினர்களாக இருந்த ஒரு காலத்திலெல்லாம் விருந்தாளிகள் வீட்டுல வந்தா பாக்கியமா கருதப்பட்டது. இன்று பெரிய பாரமாக இருக்கிறது. விருந்தாளிகள் வந்தாங்கன்னா மகிழ்ச்சி இருக்கும், வீட்டினுடைய சூழலே நன்றாக இருக்கும், அழகாக இருக்கும். கல்யாண நேரங்கள்ல எல்லாம் வீட்டுல உணவளிப்பதற்கு, உறவுகளை சேர்த்து அந்த நேரத்தில் உணவளிப்பதை சந்தோஷமா கருதுவார்.
இப்பொழுது அதுவெல்லாம் பகைக்கு காரணமாக ஆகிவிட்டது. அதனால இந்த உணவளித்தல் என்பது சாதாரணமானது. அருமையானவர்களை, பொதுவாக இந்த உணவளித்தல் என்பதை மார்க்கம் பல்வேறு நிலைகளில் சொல்லி காண்பித்தது. சொர்க்கத்தை தருவதற்கு காரணம், உலகத்திலே அஹப்புல் அமால், ரப்புக்கு மிக பிரியமான அமலும் சிறந்த அமல் எதுவும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி சொன்ன அமல்களிலே உணவளிப்பதை சொன்னார். ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் எது நாயகம் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் ஹஜ்ஜி தஆமு தஆமு தீருல் கலாம். ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் என்பது பிறருக்கு உணவளிப்பதும் நல்ல வார்த்தைகளை பேசுவதும் சொன்னார். என்ன டென்ஷனும் கோபமும் அதிகமா வரக்கூடிய சூழல் அந்த இடம், மனுஷன் தன்னை இழக்கக்கூடிய இடம். பல்வேறு சூழல்களின் காரணத்தினால் தன்னுடைய கோபத்தை சோதித்து பார்க்கக்கூடிய அந்த இடத்திலே தீருல் கலாம், நல்ல வார்த்தையை பேசுகிறார், நளினமான வார்த்தைகளை பேசுகிறார். அதே போல பிறருக்கு உணவளிக்கிறார் என்றால் ஹஜ்ஜிலே அது சிறந்த ஹஜ்ஜின்னு சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, அதனாலே பொதுவாகவே இப்படிப்பட்ட ஈகை குணம் தேவை உள்ளவர்களுக்கும் அவருடைய தேவைகள் அறிந்து சூழல் அறிந்து கொடுப்பது என்பது இருக்கிறதே சாதாரணமானதல்ல. கொடுக்கும் அந்த உயர்ந்த குணம் என்பது அது ஏற்படுத்தக்கூடியது உண்மையானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்மையும் வெற்றியாளர்களில் ஆக்கியறது. எனவே கஞ்சத்தனம் என்பது அது ஒரு உயர்ந்த வெற்றிக்குரிய குணமே அல்ல என்று குர்ஆன் சொல்லுது. அதே போல கொடுக்கும் தன்மை என்பது தனக்கு உபகாரத்தை தந்த தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய தனம். தனக்கு உபகாரத்தை தந்த, யாரிடமும் யாசிப்பதை விட்டும் தன்னை பாதுகாத்த தன் அதிபதிக்கு, தன்னுடைய அதிபதிக்கு நன்றி செலுத்தக்கூடிய உயர்ந்த குணம் தான் கொடுக்கும் குணம் என்பது. உண்மையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உபகாரம் எது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈடான உபகாரம் செய்யணும். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது ஒரு நாளுக்கு 1000 ரக்காத் தொழுகிறார், அது அல்ல அதுக்கு நான் ஈடு உபகாரம் என்பது. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயினன் ஃபாகனா. நாயகமே, நீங்க யதீமா இருந்தீங்களே, அல்லாஹ் உங்களை அரவணைக்கலையா? ஏழையாக இருந்தீர்களே, அல்லாஹ் சீமானாக்கவில்லையா? நபித்துவத்தின் பாக்கியம் இல்லாமல் இருந்தீர்களே, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை என்றெல்லாம் கேட்டுவிட்டு அதுக்கு பகரம் சொல்கிறான். எனவே காமல் யதீம ஃபலா தக்ஹர். எனவே எந்த யதீமையும் நாயகமே தாங்க வெட்டிடக்கூடாது. யாரும் உங்களிடத்தில் கேட்டு வந்தால் அவர்களை மறுத்து விடாதீர்கள், தகுதியானவர்களாக இருக்கும் பொழுது. அதே போல உங்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்ததினால் அந்த ரப்பினுடைய நியாமத்திற்காக உங்களுடைய ஹதீஸை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. அல்லாஹ் எந்த உபகாரமோ அதற்கு ஈடான உபகாரத்தை கொண்டு பகரம் செய்வதுதான் உண்மையான நன்றி என்று பெருமக்கள் சொல்வார். உண்மையானவர்களை, உபகாரத்தின் காரணத்தினால், பிறருக்கு உணவளிக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ் தஆலா பிறருடைய நேசத்தை நமக்கு தருகிறான் என்பது மாத்திரம் அல்ல, நம்முடைய செல்வங்கள் விருத்தியாகும் என்றும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட பாக்கியங்கள் விருத்தியாகும் என்பதும் கூட குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் அதை பற்றி உண்டான இஷாராக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மார்க்கம் சொல்லி தந்த உன்னதமான ஒரு குணம் சமூகத்தில் குறைந்து வரக்கூடிய. பழைய காலத்துல எல்லாம் நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன காரியம்னா நான் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்து நீயத்து வைப்பான், 5 பேருக்கு சாப்பாடு நீயத்து வைப்பார். எனது இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சீதேவிகளான நன்மக்கள் இன்னும் இருக்கிறார்கள், கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட குர்ஆன் பாராட்டக்கூடிய அந்த குண விஷயத்திலே, அந்த உயர்ந்த குண விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா. அதற்கு என்னென்ன சன்மானங்களை எல்லாம் அல்லாஹ் அருள்மறையிலே சொன்னானோ இந்த எல்லா சன்மானங்களையும் பெற்ற நன்மக்களில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானால். அவன் நமக்கு விசாலமான ரிஸ்கை தந்து, ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்து, அவன் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களில் அவனுடைய திருப்திக்காக செலவு செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.